கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, சொந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. சரி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. தண்ணிலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க அத்தை, நான் போய் காப்பி எடுத்துன்னு வரேன் குடிக்க. சாமான்லாம் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மாற்றி மாற்றி எடுத்துன்னு வரதுக்குள்ள குறுக்கிலுமே ஒட்டி போச்சு. ஆமாம்மா, நம்ம 4 பேரும் சேர்ந்து செஞ்சதுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஒருத்தர் 2 பேர் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என் பசங்களா அவங்களுக்கு என்ன காலேஜ் என்ன சொல்லல பாட்டி, மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் வந்தால் நான் காலேஜ் போனோம். இங்கே பக்கத்துலேயே உங்கள் சித்தி வீடு இருக்கு. படிக்காம அங்கே போய் அந்த குழந்தை கூட ஆட்டம் போட்டு நிற்காதீங்க, படிக்கிற வேலையை பாருங்க. மருமகளே, உனக்கு என்ன சொல்கிறேன், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அங்கே அடிக்கடி போகக்கூடாது. சரிங்க அத்தை, போக மாட்டேன். ரொம்ப நேரம் நிற்க முடியல. நான் போய் உட்காடுறேன். காப்பி எடுத்துன்னு வாங்க. என்னம்மா பாட்டி எப்படி சொல்கிறாங்க, சித்தி வீட்டுக்கெலாம் போகக்கூடாதுன்னு? ஆமாம், அவங்க சொல்கிறதும் சரிதான். சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு போய் அவங்க வீட்டிலே உட்காந்துக்க கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். எதுனா நமக்கு ஒரு வேலை அப்படி அங்கே அப்படின்னா தான் அங்கே போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. நான் காலேஜ் போயிட்டு வந்தது அந்த குழந்தை கூட விளையாட்டுக்கு போவோம்மா, நீ எதுவும் சொல்லக்கூடாது. போய் சும்மா அப்படி போயிட்டு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடணும். அங்கேயே உட்காந்து இருக்கக்கூடாது, அப்புறம் பாட்டி திட்டுவாங்க. எதுவும் 5 நிமிஷத்துல வந்துடணுமா, 1/2 மணி நேரம் விளையாட்டு தான் வருவேன். சரி, நான் போய் காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். அப்படியே சூடா பஜ்ஜி கூட போட்டு எடுத்துனாங்கம்மா. ஆமாம்மா, தொட்டுக்க சட்னி கூட கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருங்கம்மா. காப்பி மட்டும் தான் நான் போடுவேன். பஜ்ஜி வேணும் சட்னி வேணும் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி, நாங்களே செஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு வேலை வச்சா செய்ய மாட்டாளுங்க. அவளுங்களுக்கு தான் தோணுனா செய்வாளுங்க. பரவாயில்ல, வாசல்லே குழா இருக்கு, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. பூச்செடியெலாம் கூட அழகழகாக வச்சுருக்காங்க. இனிமேல் இதுக்கு நம்ம தினமும் தண்ணி ஊற்றி நல்லா உரம்லாம் போட்டு நல்லா செழிப்பாக வளர்க்கணும். நம்ம இருக்க வரைக்கும் நம்ம வீடு தானே இது. செடிகளை நல்லா பார்த்துக்கலாம். இதுனா இது மாமரமா, பழம்லாம் காய்ச்சிருக்கு. பழத்துக்கும் பிரச்சனை இல்லை, டெய்லி ஒன்று பறித்து சாப்பிடலாம். சூரியகாந்தி பூ பார், சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் திரும்பி நிற்கும். இப்போ கிழக்கே நிற்கிது, சூரியன் கிழக்கே இருக்கு, இதுவும் கிழக்கே பார்த்துன்னு இருக்கு. இதெல்லாம் இயற்கையோட அதிசயம். உட்காரத்துக்கு சேர்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த அழகாக ரசிக்கலாம். பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பச்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் கற்றுத்தரமே காற்றின் ஓசை. என்னத்த பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஆமா மருமகளே, இந்த பூலாம் பார்க்கும்போது எனக்கு பாட்டு தானா வருது. அப்படியே இந்த காப்பி குடிச்சிட்டு அப்படியே பாடுங்க, நல்லா இதமா இருக்கும். நீ காப்பி குடிச்ச மருமகளே? போட்டு வச்சிருக்கேன் அத்தை, குடிக்கணும். அத்தை, எங்க அக்கா பக்கத்துல உங்க வயசாளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. என் வயசாளுங்க இருக்காங்களா? நாங்களும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போயிடுமோ அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, இருக்காங்களா? அத்தை, மதியத்துக்கு என்ன சமைக்க? ஏண்டே இன்னும் காலையிலேக்கே சமைக்கல, அதுக்கு நீ மதியத்துக்கு போய்க்க. பசங்க பஜ்ஜி செய்யறாங்களா அத்தை, நம்ம காலையில அதே சாப்பிட்டுக்கலாம் டிஃபனா. ஏண்டே யாருன்னா காலையில போய் பஜ்ஜி சாப்பிடுவாங்க டிஃபனா? பசங்க தான் இது பண்ணுதுன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? அத்தை, இட்லிலாம் சுடுறதுக்கு மாவு அரைக்கல அத்தை, என்ன தப்பு செய்யுது? கடையில் வேணா மாவு வேணாட்டமா போய் இட்லி ஊற்றுறதுக்கு? அஜய்யோ, கடையிலாம் வாங்க வேணாம் மாவு, அதெல்லாம் நல்லா இருக்காது. என்ன பண்ணுற, ரவை இருக்கா வீட்டில்? உப்புமா செஞ்சிரு, சட்னி தர சாப்பிட்டுக்கலாம். சரிங்க அத்தை, பசங்க அரைக்கிறாங்களா சட்னி, அந்த சட்னி வச்சுக்கலாம் இந்த உப்புமாக்கு. அப்போ மத்தியானத்துக்கு அத்தை ஏதாவது காய்கறி போட்டு சாம்பார் வைய, சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டு அப்புறம் செஞ்சிரு, அப்புறம் மொத்த வச்சிரு. மீன் கறி எதுவும் எடுக்கணும் அத்தை, சாம்பாரே போதுமா? மீன்லாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு சாம்பாரே போதும். சரிங்க அத்தை, அப்போ நான் போகிறேன், நான் போய் உப்புமா செய்கிறேன், நீங்கள் காப்பி குடிங்க. பச்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங். அத்தை, உங்கள் பாட்டு கச்செல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, முதல்ல காப்பி குடிங்க, ஆறி போச்சது. ஐயோ, இன்னும் இவ போலியா? இப்போ போயிட்டு நினச்சில பாட்டு பாடினேன். மாமியாராக இருக்க சுகமே தனி. காப்பி நம்மளை தேடி வந்துப்பார். நம்மளோட மருமகள் இருக்க காலத்தில் இந்த மாதிரி தான் ஓடி ஓடி மாமியார் பையன் சுற்றி நின்றோம். இப்போ நம்ம மருமக செய்கிறா, நமக்கு இதில் என்ன தப்பு இருக்கு? பச்சிகளின் குக்கு. காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண பாட்டேன். நல்லா தான் இருக்கு காப்பி. காலையிலே பஜ்ஜி செய்கிறாங்களாம். ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். உப்புமா பஜ்ஜி சூப்பராக தான் இருக்கும். பாட்டி, கடைக்கு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணுமா வாங்கி வந்துமா? ஏன்டி எதுக்கு கடைக்கு போகிறேன், என்ன வாங்க போகிறேன்? பஜ்ஜி மாவு வாங்கிறதுக்கு போகிறேன் பாட்டி. பஜ்ஜி மாவு வாங்கிறதுக்கு எதுக்கு கடைக்கு போகிறேன்? வீட்டில் கடலை மாவு இல்லை? ஆமாம், கடலை மாவு இருக்கு. கடலை மாவு மட்டும் வச்சு எப்படி பஜ்ஜி செய்யுது? அது செஞ்சால் நல்லாவே இருக்காது. கடையில் வாங்கி அந்த மிக்ஸ் வாங்கி செஞ்சால் நல்லா இருக்கும் பஜ்ஜி, நல்லா சூப்பராக. உனக்கு என்ன கடையில் வாங்குற மாவு மாதிரியே இருக்கணும், வீட்டில் மாவு கடலை மாவு தானே? நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணேன். கடையில் வாங்குற மாவில் கொஞ்சோண்டு பஜ்ஜி தண்ணி வரும், நான் சொல்கிற மாதிரி செய்ய. நம்ம ஆளுக்கு 4 நாள் சாப்பிடலாம். அப்படியா? அப்போ சரி, சொல்லுங்க. அந்த மாவில் என்ன நான் சேர்க்கணும்? கடலை மாவு எடுத்துக்கோ, அது கூட வந்து கொஞ்சோண்டு பச்சை அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோ, கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோ, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோ, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சமையல் சோடா இருக்குல்ல அது போட்டுக்கோ, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோ. இவ்வளோதான்.
மாவு ரெடி. இவ்வளவுதானா பாட்டி? அப்புறம் வீட்ல ரெடி பண்ணிக்கிறேன். கலர் கொஞ்சம் கேசரி போடுவா. ஏமா கலர் போடல எதுவும் போடாத. அப்படியே செய்ய நல்லா சூப்பரா புசு புசுன்னு வரும் பாரு. கலர் நம்ம நார்மல் கலரே போதும். கலர் போடல போடாத. சரிங்க பாட்டி, 5 நிமிஷத்துல பஜ்ஜியோட வரேன். எண்ணெயெல்லாம் பார்த்து வேலை செய்யுங்க. எண்ணெயில மேலே திரிக்காம பார்த்துக்குங்க. பார்த்து தான் செய்கிறோம். கடையில் வாங்கினா 2 தான் வரும். அதுவும் நல்லாவே இருக்காது. பழைய மாவு கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கன்னா 4 நாள் சாப்பிடலாம் நல்லா திருப்தியா. பிள்ளைங்களுக்கு பாவம் தெரியல. நம்மள மாதிரி பெரிய ஆளுங்க சொல்லி தரணும். எதுக்கு நம்மள வீட்டில் தண்டத்துன்னு இருக்கோம் பெரிய மனுஷங்க. என்ன அத்தை பாட்டி காபி குடிக்கிறீங்களா? யார் அது இவ்வளோ ஹைட்டா இருக்குது? நான் தான் உங்க மருமக இருக்காங்களா, அவங்க தங்கச்சி வீட்டு பக்கத்துல இருக்கேன். ஓ நீயம்மா, வா வா வா. நீ தான் இந்த வீடு பார்த்து வச்ச எங்களுக்கு. என் மருமக சொன்னா. ஆமா நான் தான் பார்த்து வச்சேன் வீடு. வீடு நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடு தான் நல்லா தான் இருக்கு. இந்த புரோக்கர் வேலை நீ எப்படி பார்ட் டைம் செய்யறியா இல்லை ஃபுல் டைமே தான் வேலையா உனக்கு? எது புரோக்கர் வேலையா? அத்தை பாட்டி நான் புரோக்கர்லாம் இல்லை, தெரிஞ்சவங்களாச்சே. சொல்லிட்டு நான் இந்த வீடு பார்த்து கொடுத்தேன். நீங்க வந்து என்ன புரோக்கர்னு சொல்றீங்களா? சரிம்மா சரிம்மா, தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கோ. நீங்க எதுவும் தப்பா சொல்லல. நீங்க சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. இதே ஒரு பிசினஸ் எடுத்து செஞ்சா நிறைய காசு கிடைக்கும் போகுது. ஆமா நிறைய பேர் இந்த வேலை செய்யறாங்களே, நல்லா தான் காசு பாக்குறாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்க காலையில இந்த பக்கம் புதுசா வந்துட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா? அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஆமா ஆமா, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். அந்த செடியெல்லாம் வைக்கும் அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அந்த கடை தானே, எனக்கு தெரியும். அது வந்து நர்சரி கார்டன் சொல்லுவாங்க. இங்க பக்கத்துல தான் இருக்கு. கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா போச்சு, பக்கத்துல தான் இருக்கா? சரி போய் நிறைய செடி வாங்கி வந்து வைக்கலான்னு இருக்கேன். வைங்க நல்ல விஷயம் தான். சரி வா இப்பயே போலாம். அத்தை பாட்டி இவ்வளவு சீக்கிரம் கடை திறந்துருக்க மாட்டாங்க. 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல திறப்பாங்க. அப்ப போலாம். ஓ 10 மணியா திறப்பாங்களா? சரி சரி. அம்மா காபி கொஞ்சம் குடிக்கிறியா? நான் வீட்லயே குடிச்சிட்டு தான் வந்தேன். வேணாம் நீங்க குடிங்க. யாரு பெரிய பொண்ணா? ஆமாக்கா நான் தான். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? உதவியா? ஆமா மருமகளே, நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு கேட்டு வந்திருக்காங்க. எனக்கு டெய்லரிங்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். நான் ப்ளவுஸ் தான் தைப்பேன். அக்கம் பக்கத்தில் யாராவது துணி தைக்கணும்னு சொன்னாங்கன்னா எங்க நான் நல்லா தைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நீ சொன்னா போதும். அந்த உதவி மட்டும் எனக்கு செய். ஆமாம்மா என் மருமக நல்லா தைப்பா. உனக்கு கூட என்ன தைக்கணும்னு தந்து கூட நல்லா தைச்சி தருவா சூப்பரா. அப்படியா? துணி நல்லா தைப்பீங்களா? அப்போ நிறைய ஆர்டர் வருமே உங்களுக்கு. நான் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஊரில் வந்து துணி கடை இல்லை. நம்ம பக்கத்து ஊரில் தான் துணி கடை இருக்குது தைக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன் நிறைய ஆர்டர் வரும்.